வணக்கம் ராஜேஸ்வரி. திருநெல்வேலி மாவட்டத்தில் கர்ப்பிணிகளுக்கு தமிழக அரசால் வழங்கப்படும் பெட்டகத்தில் ஊட்டச்சத்து பெட்டகத்தில் இன்று வழங்கப்பட்ட ஊட்டச்சத்து பெட்டகத்தில் ஆவின் நெய் மற்றும் பேரிச்சம்பழங்கள் காலாவதியான தேதிகளில் இருந்ததால் சர்ச்சை ஒன்று உருவாகி உள்ளது என்றே கூற வேண்டும். தமிழகம் முழுவதும் பார்த்தீர்கள் என்றால் ராஜேஸ்வரி, கர்ப்பிணி பெண்களுக்கு தமிழக அரசு மூலமாக ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நல்ல போஷாக்கான குழந்தைகளை பெற்றெடுக்கும் நோக்கத்தில் சத்தான உணவுப் பொருட்களின் பெட்டகம் வழங்கப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை அருகில் உள்ள வர்க்கிட் மாநகரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இன்று 4ஆம் கட்டமாக கர்ப்பிணிகளுக்கு வழங்கப்பட்ட ஊட்டச்சத்து பெட்டகத்தில் இருந்த ஆவின் நெய்யானது மார்ச் மாதம் 28ஆம் தேதியே காலாவதி ஆனது என குறிப்பிடப்பட்டிருந்ததால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. அதே போல அந்த பெட்டகத்தில் கர்ப்பிணிகளுக்கு வழங்கப்பட்ட பேரிச்சம்பழ பாக்கெட்டிலும் காலாவதி தேதி இன்று, அதாவது ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி என குறிப்பிடப்பட்டிருந்ததாம். இந்த ஊட்டச்சத்து பெட்டகத்தை வாங்கிய கர்ப்பிணி பெண்கள் வீட்டிற்கு சென்ற பிறகு அவற்றின் காலாவதியை தேதியை பார்த்ததாகவும் இந்த விஷயம் அதற்கு பிறகே தெரிய வந்ததாகவும் கூறப்படுகிறது. 5க்கும் மேற்பட்டவர்கள் இன்று இந்த பெட்டகத்தை பொதுவாக இன்று பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை என்று இந்த பெட்டகத்தை வழங்குவார்கள். 50க்கும் மேற்பட்டவர்கள் பெற்றிருந்ததாகவும் அதில் இந்த 4ஆம் கட்டமாக 3 மாதம் முதல் 5 மாதம் வரை கர்ப்பிணியாக இருப்பவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த பெட்டகங்களில் இது போன்ற காலாவதியான பொருட்கள் இருந்ததாக தற்போது ஒரு சர்ச்சை உள்ளது. இது குறித்து திருநெல்வேலி மாவட்ட சுகாதார பணிகளின் துணை இயக்குனர் டாக்டர் கீதா ராணியிடம் சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் கேட்டபோது இது குறித்து தனது கவனத்திற்கும் வந்ததாகவும், ஆனால் கடந்த நவம்பர் மாதமே இந்த பொருட்கள் வழங்கப்பட்டு விட்டதாகவும், எனினும் இது குறித்து தாங்கள் தீவிர விசாரணை செய்து வருவதாகவும் தெரிவித்தார். இதற்கெல்லாம் அடுத்தபடியாக பார்த்தீர்கள் என்றால் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினர் நாம் தமிழர் கட்சி உறுப்பினராக உள்ள மாரி சங்கர் என்பவரின் உறவினர் ஆவார். அவர் இது குறித்து நெல்லை மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குனர் அலுவலகத்தில் நாளை அந்த பெண்ணுடன் சென்று புகார் அளிக்க போவதாகவும் நமக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இது எப்படி இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய உண்மை தன்மைகளை தமிழக அரசு உடனடியாக விசாரித்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும், காலாவதியான பொருட்கள் கொடுக்கப்பட்டிருந்தால் அது குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ராஜேஸ்வரி, திருநெல்வேலி மாவட்டத்தில் வர்க்கிட் மாநகரம் என்கின்ற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இன்னைக்கு ஒருத்தவங்க கர்ப்பிணி பெண்கள் நம்ம சகோதரி ஒருத்தவங்க பரிசோதனைக்கு போயிருக்காங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் நடைபெறுது. அந்த பரிசோதனைக்கு போயிருக்காங்க. அந்த பரிசோதனையில் நீ 3ஆவது மாதத்துக்கான அந்த பரிசு மருந்து பெட்டகம் நீ கொடுத்துருக்காங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 2000 மதிப்பிலான மருந்து பெட்டகம். அந்த மருந்து பெட்டகத்தில் ஒரு 8-9 பொருட்கள் இடம்பெற்றிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ml நெய்யும் 500 கிராம் லயன் டேட்ஸ் பேரிச்சம்பழமும் 2மே கொடுத்துருக்காங்க. அந்த 2மே முழுவதும் காலாவதி ஆயிருக்கு. அந்த பேரிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா இன்னையோட காலாவதி ஆகுது. இன்னைக்கு மதியம் அவங்க 2:30 மணி அளவில் அவங்க அந்த பெட்டகத்தை வாங்குறாங்க. இன்னொரு 500 ml நெய் இருக்கக்கூடியது 28/3 காலாவதி ஆயிடுச்சு. அரசு, தமிழக அரசு கிட்டத்தட்ட கடந்த நிதியாண்டில் 900 கோடி ரூபாய் மட்டும் இந்த முத்துலட்சுமி மகப்பேறு திட்டத்தின் கீழே 2000 மதிப்புள்ள 2 மருந்து பெட்டகங்களும் ஒரு 6000, 4000 அப்படிங்கிற தவணை முறையில் ஒரு 16,000 ரூபாய் ரொக்கமும் அவங்க வங்கி கணக்கில் செலுத்துறாங்க. பல்வேறு நலத்திட்டங்கள் செய்து வரக்கூடிய இந்த நிலையில இதை போன்ற தவறுகள் ஒரு சில இடங்களில் நடக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில்